டெக்சாஸ் வெர்சஸ் தமிழ்நாடு பார்ட் 4. நம்ம ஊர்ல ஜென்ரலா புதுசா ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் 15 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி அதாவது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படின்ற ஒண்ணு இன்ஜின் இதெல்லாம் செக் பண்ணிட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரெனியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்னதான் நீங்க புது கார் வாங்கினாலும் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி ஒரே ஒரு வருஷம் தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டேட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் இங்க. இந்த ஸ்டேட் இன்ஸ்பெக்ஷன்ல தான் நம்மளோட வண்டி இன்ஜின் அண்ட் எமிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வண்டி இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு சேஃபா இல்லையா அப்படின்னு பாப்பாங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு ஒண்ணு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒன்னு கொடுப்பாங்க. இது கார் விண்ட்ஷீல்ட்ல ஒட்டிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் போட்டிருக்கு. 04/26 அப்படின்னு போட்டிருக்கிறது ஏப்ரல் 2026 வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி. ஒன்ஸ் என்னோட இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரோட் டாக்ஸ் இதெல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் புது ஸ்டிக்கர் ஒன்னு கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி நம்மளோட விண்ட்ஷீல்ட்ல ஒட்டிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 04/27 போட்டிருக்கு இல்லையா? ஸோ 2027 ஏப்ரல் வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் ரோட் டாக்ஸ் அப்படிங்கிறது வண்டி வாங்கும்போது மட்டும்தான் பே பண்ணுவோம். இங்க ரோட் டாக்ஸும் வருஷம் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி இயர் $50 to $60 ரோட் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்.